ஏங்க எத்தனை தடவை சொல்றது, கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி, தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல பொதுச்செல்லாம் சொல்லிட்டாரு ஒரு மீட்டிங்ல, இல்லை இல்லை இல்லைன்னு. இத மாதிரி சொல்லிட்ட பிறகு திரும்ப திரும்ப அதை கேட்கறதுன்றது அது இல்லன்னு சொல்றீங்க. ஜேபி நட்டா வந்தாப்ப அன்னைக்கு வந்து ஓபிஎஸும் பார்க்கல, டிடிவி தினகரனும் பார்க்கல. அவங்க சைடுல கதவு இன்னும் மூடப்படாம இல்ல, அவங்க பார்க்கலாம், நாங்க என்னங்க பண்றது? அவங்க பார்க்கலாம், அவங்க கிட்ட தான் கேட்கணும். சரி, எங்களோட நிலைப்பாடு தான் நீங்க கேட்கணும் காண்டிபன். எங்களோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. அந்த நிலைப்பாடை தான் தெளிவுபடுத்திட்டார் யாரு, பொதுச்சாளர் பொறுத்தவரை. அதனால நீங்க அதோட ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு மீண்டும் மீண்டும் அதுக்கு வந்து அந்த கொஸ்டினே வர சான்சஸ் இல்லை. நீங்க ஏன் நட்டா வந்து ஓபிஎஸும் பார்க்கல, டிடிவியும் பார்க்கலன்னா நீங்க ஓபிஎஸும் கேட்கணும், டிடிவியும் கேட்கணும். எங்கிட்ட கேட்குறீங்க? இது நாங்க தான் வந்து கதவை மூடிட்டோம், கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம், பெட்டியை கழட்டி விட்டாச்சுன்னு சொல்லிட்டோம். இதோட பிஜேபியோட ஒட்டுமில்லை, உறவு இல்லைன்னு சொல்லிட்டோம். இன்னும் எத்தனை மொழி வேணும் ஒன்னும் உங்களுக்கு? ஆளுநர் சொன்னாரு பிரச்சனையாகி தமிழ்நாடு சொல்லி அரசு சொல்லி நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு. தமிழ்நாடு பிரதேசத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு பிரதேசம் என்ன சொல்லுங்க? தமிழ்நாடு பிரதேஷ் ஆமா, யாரு என்ன புரியல உங்களுக்கு? காங்கிரஸ் வந்து அறிக்கை வந்திருக்கு. ஆமா, தமிழ்நாடு பிரதேசத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ ஆமா, தமிழ்நாடு பிரதேஷ். ஆமா. அப்ப இந்தியை பொறுத்தவரை வந்து எந்த நிலையிலும் நம்ம ஏத்துக்க முடியாது. இது நீங்க ஏன் பிரதேசம் போட்டு நீங்க அவங்கள தான் கேட்கணும். அதுல எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது பிரதேசன்றது தப்பு. என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு, அண்ணா வச்ச பேர் வந்து தமிழ்நாடு. ஏன்னா அந்த தமிழ்நாடு பொறுத்தவரை அது பட்டி தொட்டியெல்லாம் தமிழ்நாடு 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 இதான் ஒலிக்குது. பிரதேசன்றது கிடையாது. அதெல்லாம் வடக்கே தான் பிரதேசு. தெற்குல குறிப்பா தமிழ்நாட்டில் பிரதேசன்ற வார்த்தை கிடையாது. அடுத்தது அழைப்பு விடுதான் பேச்சுவார்த்தைக்கு போக தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு தேமுதிக தலைவர் பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதிமுகவோட தான் கூட்டணி போகணும், பாஜகவோட கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு மாவட்ட செயலர் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. தேமுதிகவோட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு அதிமுக தலைவர் விடுக்கப்பட்டிருக்கு. இல்ல, இப்போ உங்களை போலதான் நானும் பத்திரிகையில பார்த்தேன் நான். அதனால வந்து பொதுவாக எங்களோட எங்க தலைமையில வந்து கூட்டணியில வர்றதுக்கு எல்லா கட்சியிலும் விருப்பப்படுறாங்க, பிஜேபி தவிர, திமுக தவிர, இல்லையா? அதனால வந்து புரிஞ்சுப்பீங்க. அதனால ஒன்னும் தேதியெல்லாம் இருக்கு. அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அவங்க மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க மாவட்டத்தில். விஜயகுமார் நீங்க சொல்லுங்க. ரேவதி நீங்க கேளுங்க. இல்ல, இப்போ நீட்டை பொறுத்தவரையில வந்து சூதுவாதிகள், சூழ்ச்சிக்காரர்கள், மக்களை வந்து திசை திருப்பி மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி பேர்வழினா இத்தனை வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா திமுக. இப்படி வந்து உலக மகா புயலா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீட்டை கொண்டு வந்தே அவங்க தான். மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து யார், திரு காந்தி செல்வன் வந்து மத்திய உள்துறை, மத்திய கல்வி, மத்திய வந்து இணையமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு அந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னா ஏன் வந்திருக்காது நீட்டை? அப்போ வந்து யார் இது விதையிட்டது, யார் வித்துட்டது, யார் வந்து அதுக்கு வந்து விதை போட்டது, யார் வந்து அதை வந்து தண்ணி ஊற்றி மரம் செடியாக்குது? அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு எங்களை பொறுத்தவரை ஒரே நிலைப்பாடு தான், அம்மா வழியில் நீட் தேவையில்லைன்றது தான் எங்களோட நிலைப்பாடு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.